எதுக்கு பொறுப்பே இருப்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பே இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அதை செய்வோம். பழிக்கு பழி நடைபெறும் கொலைக்கு தமிழக அரசு பொறுப்பேற்காது என தெரிவித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிழித்து தொங்கவிட்டார். பொறுப்பு அரசே இருக்காது, நம்ம எடுத்துக்கிறோமா? எதுக்கு பொறுப்பே இருப்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பே இருப்பீங்கன்னு சொல்லுங்க, அதை செய்வோம். அரசு பொறுப்பேற்காதுன்னு சொல்றது எவ்வளவு பொறுப்பற்றதுன்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றதா? அவர் சொல்றாரு, கொலை நகரமா மாறிடுச்சு தலைநகரம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு ஐயாவோட பதில் இல்ல, கொலை நகரம் இல்ல, அது கலை நகரம், அது அறிவியல் நகரம். அவர் சொல்ற ரெட் ஜெயிண்ட் வெளி படங்களை வாங்கி வெளியிடுறதுனால கலை நகரம்னு கருதிக்கிட்டார் போடுறது. என்ன கலை வருது? கர்மம் பிடிச்ச கலை. எங்க கலை இருக்கு? கால கொடுமை தம்பி, இதெல்லாம் கால கொடுமை. இது ஒண்ணு எங்க அப்பத்தா சொல்ற மாதிரி கால கொடுமை அப்பா அப்படிங்கிற மாதிரி. அதான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வெற்ற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்க மனச்சான்ற சொல்லிட்டு வெற்ற யாராவது ஒருத்தன் 25-30 வயசுக்கு மேல இருக்கானா யாராவது சொல்லுங்க. எல்லாமே இளைய பிள்ளைகள். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நிறைந்த போதையில் கஞ்சா அவின் கொக்கைன்னு இந்த இது கராயின்னு அந்த போதை மாத்திரை ஏதாவது ஒண்ணு சாராயம் ஏதாவது குடிச்சிட்டு தான் விட்டுருவான். தம்பி ஆம்ஸ்டாங் எல்லாம் வீட்டு வாசல்ல வெட்டிட முடியும்னு அந்த பசங்களுக்கு துணி வருதுன்னா போதை இல்லாம போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? 99 விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. அதுக்காவது பொறுப்பேற்பாரா ஐயா சட்டத்துறை அமைச்சர்? அதுக்காவது பொறுப்பேற்பாரா? அது என்னங்க, யாரோ விக்கிறான் குடிக்கிறான், அதுக்கெல்லாம் எதுக்கு தான் பொறுப்பேற்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பு? இந்த எண்ணத்தை கண்ணமே எண்ணத்தை பிடிச்சு எண்ணத்தை அந்த கதையா? இதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு ஒரு அரசு எதுக்கு பொறுப்பேற்பாங்க? சாராயத்துக்கு பொறுப்பேற்பாங்க. டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்ட்டு சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அந்த சேல்ஸ் அந்த எல்லா விற்பனையாளரையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் நடக்குது. என்னைக்காவது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிருச்ச மாணவர்கள் ஏன்னு ஒரு விவாதம் நடந்திருக்கா? இப்ப பேருந்து எல்லாம் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க, டெண்டர். எதனால? நட்டத்துல ஓடுது. ஏன் நட்டத்துல ஓடுதுன்னு ஏதாவது ஒருத்தர் அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அந்த ஆட்சியரோ யாராவது பேசியிருக்கீங்களா? அப்போ சாராய வியாபாரம் படுத்துருச்சுன்னா அதை உயர்த்துறதுக்கு பேச முடியுது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.